வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஐபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நியூ இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2026க்கான பேங்க் எக்ஸாம்க்கு. அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நேத்துலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயராவே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு போய்க்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா, இந்த 2026 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 16,000 பேர வந்து ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாரி ஐபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அத தான் நம்ம என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 789 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ இந்த ராயல் பாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டே கிராக் பண்ணுறதுக்கான வீடியோ கோர்ஸ், சரிங்களா? அது சால்வ் பண்ணி வீடியோ கோர்ஸ் பார்த்து முடிச்சு அதை சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கான பிடிஎஃப் ஃபைல்ஸ், நீங்கள் வீடியோ கோர்ஸ் பிடிஎஃப் ஃபைலை சால்வ் பண்ணாலே ஓரளவு தேறிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன, டெஸ்ட்டு தான். ஸோ மார்க் டெஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும், ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராயல் பாஸில் அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2026ஆம் வருஷத்தில் எஸ்பிஐ பிஓ ஃபஸ்ட்டு வரப்போகுது. அடுத்து எஸ்பிஐ கிளர்க், அடுத்த ஐபிபிஎஸ் பிஓ, அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க், அடுத்து ஆர்ஆர்பி பிஓ, அடுத்து ஆர்ஆர்பி கிளர்க். இந்த ஆர்டரில் தான் எக்ஸாம் வரப்போகுது, சரிங்களா? ஸோ இந்த இனிஷியேட்டிவ் என்னன்னா, ஐபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடித்த பிறகு ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணுறான். புரியலையா? புரியிற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்குன்னு ஒரு லாகின் கொடுத்துருவான். உங்கள் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு உள்ளே போனீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு, ஃபார் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு 100 கொஸ்டின் இருக்கலாம். அதில் எத்தனை கரெக்டாக போட்டிருக்கீங்க, எத்தனை தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிடுறான். இனிமேல் மெமரி பேஸ்டு கொஸ்டினே நமக்கு தேவைப்படாது. ஐபிபிஎஸ்ஏ டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதின ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் கொடுக்குறான். ஐபிபிஎஸ்ஏ அந்த எக்ஸாம் நடந்ததுக்கான ஆன்சர் கீயும் கொடுக்குறான். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து புது இனிஷியேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் இந்த 2026க்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயம் நமக்கு நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ எக்ஸாம் நம்ம படித்து நம்ம பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு தூண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி வகையில் நீங்கள் அதை பாசிட்டிவ் வைபில் எடுத்து வரிசையாக படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் 2026ல் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக நம்ம கிராக் பண்ணியே ஆகணும், சரிங்களா? இந்த ஐபிபிஎஸ் பிஓ ஸ்கோர் கார்டை பார்த்து டிமோட்டிவேட் ஆகிறது, இல்லை பேங்க் எக்ஸாமே நாம் வந்து 2 வருஷமாக படிக்கிறோம், டிப்ரெஷன் மோடில் போகிறோம் அப்படின்னு சொல்லி தடங்கலாகி நிற்கிறது, இது வேண்டாம், சரிங்களா? ஸோ ஐபிபிஎஸ் நியூ இனிஷியேட்டிவ் வந்திருக்கு. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 16,000 பேர் ரெக்ரூட் பண்ண போகிறான். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் நியூஸ் வரதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேங்க் எக்ஸாமுக்கான கிளாஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும்னா நம்ம கிராக் வித் ஜாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.